அன்புக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தானியேலை பற்றி கேட்டீங்க. அது 1ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக அவங்க இந்த உலக பெருமா பொருளை நான் தொடமாட்டோம், நீங்கள் பாருங்கள் எங்கள் லைஃப்பை சொல்லுங்கங்கிறாங்க. இருக்கிறதுல நல்லவங்களாக கூட்டிகிட்டு வராங்க, நல்லவங்களாகவே இருக்காங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுவார். நல்லவங்களாக கூப்பிட்டு வராங்க, என்னோட ஹேபிட்டை பாருங்கள், கடவுள் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த லைஃப் என்பது, வாலிபம் என்பது நாம் இன்றைக்கி ஒரு தூர பார்வையோடு கடந்து செல்ல வேண்டிய லைஃப். சங்கீதம் 139:16 சொல்லுது, உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறார். ஏசாயா 49:1 சொல்கிறார், என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. அழகாக ஒரு பாடகர் பாடுறார்ல, எலும்புகள் உருவாகும் முன்னே, தசைகள் உருவாகும் முன்னே, நரம்புகள் உருவாகும் முன்னே, தோள்கள் உருவாகும் முன்னே நான் உன்னை கண்டிருக்கேன், உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன், உனக்கு இதுதான் ஃபிக்ஸட்னு உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ உருவாகும் முன்னே உன்னுடைய வேலைகள் இது தானே உருவாயிடுன்னு அந்த ஏசாயா 49:1 சொல்கிறார். அதுதான் சங்கீதம் 136, உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு மைல்கல் தூரத்தை நமக்கு இந்த ஒர்க்கு தான், இவ்வளோ தான் ஒர்க்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவருடைய கைகளில் நம்ம கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம், யூத்தில் செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், மாட்ரேட்டராக இருக்கலாம், இல்லை மோகன் சீலாசராக இருக்கலாம், இல்லை இவர் பெரிய பென்னிகினாக இருக்கலாம், பில்லிகிராகமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் தூர பார்வையோடு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோமா? அழகா மார்ட்டின் லூதர் யார்? புரட்சியாளர். மார்ட்டின் லூதர் புரட்சி திருச்சபை, நம்ம வச்சிருக்க நம்ம புரோட்டஸ்டன்ட் திருச்சபையோட ஃபவுண்டர் தான் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் 12 வயசில் அவங்க பாட்டி செத்து போச்சான். பாட்டி செத்த உடனே ரொம்ப மனம் உடஞ்சி 4வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சாராம் சாகிறதுக்கு. வளர்த்த பாட்டி செத்த உடனே 4வது ஃப்ளோர்லேருந்து குதித்து சாகலை. பிறகு கொஞ்ச நாள் கழித்து எதுக்கோ திரும்ப சூசைட் அட்டன் பண்ணுறார், சாகலை. இப்போ அவர் தான் இந்த புரட்சி திருச்சபை. அக்டோபர் 31 நம்முடைய திருச்சபை தோன்றப்பட்ட நாள். அன்னைக்கு தான் புரட்சி திருச்சபை உருவாக்குறோம். புரோட்டஸ்டன்ட்டு 19 காரியங்களை திருச்சபையில் அறிவிக்கிறார். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாம், எல்லாரும் வேதத்தை சொல்லலாம், வேதம் மொழிபெயர்க்கப்படலாம், வேதம் எபிரேய கிரேக்க மொழியிலேருந்து இங்கிலீஷ்க்கு கொண்டு வரலாம். அப்போ தான் எல்லார் கையிலையும் போகும், எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். இது ஒருத்தருடைய வேலையில் ஒரு ஐயருடைய, ஒரு பிஷப், அதுவரை ஒரு பிஷப்பு, ஒரு மாட்ரேட்டர், ஒரு குருவானவர் தான் பைபிள் வாசித்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃபாதர்கிட்ட தான் பைபிள் இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைனா நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். பைபிள் இல்லாமல் எப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? மத்தேயு 28:15 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா அனுப்பின போல நான் உங்களை எல்லாத்துக்கும். அப்போ இது அது ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் 3வது ஆள் தான். முதல் 2 பேரை சாகடிச்சிடறான், ஆர்சிக்காரன். இவரும் ஆர்சி தான். ஆனால் அவர் தைரியமாக 19 காரியங்களை சர்ச்சில் அறிவிக்கிறார். இது மெயின் டோரில் விட்டுறார். இது மெத்தடிஸ்ட் திருச்சபை. வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சபை, இவர் பேரும் வெஸ்லி. இது 17ஆம் நூற்றாண்டில் வெஸ்லி ஜூலை மாதத்தில் ஆரம்பித்தது. சர்ச்சுன்னா எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். அதுவரை அப்படி இருந்தது. உடைச்சது வெஸ்லி தான், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி. மெத்தடிஸ்ட் திருச்சபை அதுதான். பாருங்கள், இந்த சைடு டோர் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, பின்னால் டோரை பாருங்கள் சின்னதாக இருக்கும். நியாயமாக அந்த டோரே இருக்கக்கூடாது. இவங்களுடைய இவங்களுடைய பாரம்பரியம் பின்னால் டோரே இருக்க. வெஸ்லி திருச்சபையில் பிராட்வேயில் பார்த்தீங்கன்னா பின்னால் டோர் இருக்காது. அதான் மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய லா. இதை உடைச்சது மார்ட்டின் லூதர். அவர் ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் 19 காரியங்களை அறிவிச்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கிறார். இங்கிலாண்டில் அண்டர்கிரவுண்டில் ஒளிஞ்சிக்கிட்டார் பல வருஷம். எரிக்கிறதுக்கு தேடுறாங்க. முந்தின பேரை 2 பேரை ஷூட் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளராக போனதெல்லாம் உலகத்தில் ஒரு ஆஸ்கர் விருது, சமாதான விருது அவருக்கு கிடைக்கிது. அதான் அவர் சொல்கிறாரு, 13 வயசில் நான் சூசைட் அட்டன் பண்ணேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை, விடலை. அதே மாதிரி இன்றைக்கி நான் இது 4வது ப்ரோக்ராம்ன்றேன், அடுத்து இன்னும் 2 ப்ரோக்ராம்ங்கிறேன். எத்தனையோ விபத்துக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்தது. மாட்டுக்கு வைக்கல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படி உருவுறப்போ மேலேருந்து கீழே விழுந்து மண்டை அடிப்படுது. ஆனால் ஒரு அடி இல்லை. மதுரையில் அதிசயத்துக்கு போய் மேலேருந்து கீழே விழுறேன். 1 வாரம் சவுண்டு, மண்டை உள்ள கருனான சவுண்டு ஒன்றும் செய்யலை. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்.
அந்த நோக்கத்தின் வாழ்வை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நம்ம நோக்கத்தை தேடி போவோம்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், வசதியான குடும்பம், இந்த பொண்ணு படிச்சிரு, இந்த பையனை படித்தா அழகாக இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணால் லைஃப், அது நம்ம வேலை இல்லைங்க. அது தப்பான முடிவு. ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்த அப்படி லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிடுங்க. உம்முடைய அழைப்பு என்னது? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நம்முடைய லக்கு என்ன? தாவீது பரிசுத்தவனாய் காணப்பட்டார். யோசிப்பு தப்பான வேலையை தொடலை. யாக்கோபுக்கும் யோசிப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஈசாக்குடைய பிள்ளைகள் தான் யாக்கோபு, யாக்கோவுடைய பிள்ளைகள் தான் யோசிப்பு. யோசிப்பு தப்பே பண்ணலை. தூர பார்வையோடு 17 வருஷம் காத்திருந்தார், ராஜாவாக மாறிட்டார். ஈசாக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நியாயமாக இருந்தார், முன்னேற்றமான பாதையில் போனார். பவுலடிகள் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். நேற்று பவுலுடைய மனமாற்றத்தினால், நேற்று ஜனவரி 25 பவுலுடைய மனமாற்றத்தினால் அவர் படித்தது எங்கன்னா யோனா, தர்சு பட்டணத்தில் யூனிவர்சிட்டி இருக்குது, அதனால் அதிகம் படிக்கிறார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். கிறிஸ்தவத்தை ஜீசஸ் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திருச்சபையுடைய ஃபவுண்டர் யாருன்னா பவுலடிகள் தான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார். நீங்களும் உங்களை நோக்கி ஆண்டவர் குறித்த குறிக்கோளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய நாட்டின் தேவை என்ன? நம்ம பிள்ளைகள் IAS IPSஆக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் 5 ஜட்ஜில் 2 ஜட்ஜி கிறிஸ்தவன் இருந்தாங்க. நீதி கிடச்சிது. இன்றைக்கி மதுரை திருப்பரங்குன்றத்தை பார்த்திங்கன்னா தப்பான தீர்ப்பு. எந்த அதிகாரியும் அழகாக திருச்சி பிஷப் சந்திரசேகர் ரிட்டையர்ட் சொல்கிறாரு, அரசாங்கம், அரசுடைய சிஎம், சீஃப் மினிஸ்டர்ஸ் நமக்கு சப்போர்ட்டு, அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட் இல்லை. கிறிஸ்துவம்னா அதிகாரிகள் நம்ம எதிர்க்கிறாங்க. அதிகார வர்க்கத்தில் அமைச்சர் கூப்பிட்டு செய்யினா அதை செய்கிறது அதிகாரிகள், கலெக்டரோ தாசில்தாரோ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐஓ. ஆனால் செய்கிறதுக்கு நமக்கு இல்லை. 3 நாளாக வாட்ஸ்அப்பில் ஒடிசாவில் ஒரு மிஷினரியை பற்றி போடுறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களோ? அவர் வாய்க்குள்ளே சாணியை வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவர் 1 வாரம் போராடி ரிப்போர்ட் கொடுக்குறார். ஆனால் அந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு தான் ரிப்போர்ட்டே எடுக்குது போலீஸு. ரிப்போர்ட்டே எடுத்து அந்த 10 பேரையும் எஃப்ஐஆர் போடுது. ஆனால் இவருக்கு மதம் மாற்ற சட்டத்தின்படி உள்ளே கொண்டு வச்சிடுறாங்க. யூபியில் 15 மிஷனரிகள் உள்ளே இருந்தாங்க. மதம் மாற்ற சட்டம். மதத்தை பற்றி சொல்வது என்னுடைய உரிமை, கேட்பதும் கேட்காதும் உன்னுடைய கடமை, கேட்டுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்வது உன்னுடைய உரிமை. இதுதான் ஜனநாயக. அதுதான் இன்னைக்கு 26, அதுதான் 1947 ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு பிணக்குள் சட்டம் அதை சொல்லுது. ஆனால் இப்படியே மாற்றப்பட்டு என்ன நிறைவேற்றுவது யார்? அரசு அதிகாரிகள். அதில் யார் இல்லை? கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்து போனவனும் மாறிடுறான். இப்போ நீங்கள் எங்கே வரணும்? தானியேலை போல் இங்கே அழகான அந்த பவரில் எங்கே வரீங்க? அவர் தானியேலுடைய மெசேஜ் அந்த 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ தண்ணி அடிக்கலாம் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, நீ மாட்டுக்கறி சாப்பிடலாம் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்போ அங்கே அந்த ராஜா கூப்பிட்டு எண்ணெய் உதைப்பார். என்ன செய்யுது? நீ டெஸ்ட் பண்ணி பாரியா. ஃப்ரெஷ்ஷாக காணப்பட்டாங்க அவங்க. அதுலேருந்து வந்தாங்க, அதிகாரத்தில் வந்தாங்க. அப்போ நீங்களும் எங்கே வரணும்? நீ எங்கே வரணும்? உன்னுடைய டார்கெட் எங்கே இருக்கணும்? உன்னையே தான் கேட்குறேன். உன்னையே தான். என்ன படிக்கிற? 12th. அடுத்து எங்கே போகணும்? காலேஜ் போயிட்டு எங்கே போகணும்? இப்போவே நீ என்ன பண்ணணும்? ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் IAS IPSக்கு என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணிவிட்டு நீ குடியா தம்பி, ஜபம் பண்ணிவிட்டு கொடு. ஒன்றுமில்லாத ஒரு கை நாட்டு என்னையே பேச வச்சிருக்கிறார் ஆண்டவர். படிக்காத ஒரு மனுஷனை
இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்களும் சுவிசேஷ பணி செஞ்சுட்டேன், பிஸ்னஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இந்தியா முழுவதும். இந்த இவர் ஒரு பாஸ்டர் என் கூட வந்துட்டார், நிறையா ஊருக்கு வந்துட்டார் இந்தியா முழுவதும். ஒன்றுமே தெரியாமல் ஒரே ஒரு மொழி தமிழை தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் பவுலடிகளுக்கு எபிரேய மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும், லத்தீன் தெரியும், ரோம மொழி தெரியும். அதனால தான் பெரிய ஊழியக்காரமானாராம். இப்போ உங்களை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள். ஒன்றுமே தெரியாத எனக்கு, வெறும் தமிழ் மட்டும் தெரிகிற எனக்கு இவ்வளவு பவர், இவ்வளவு ஆண்டவர் தந்துட்டார்னா, நீ உலகம் முழுதும் பேசக்கூடிய இங்கிலீஷ் தெரிஞ்சவனே ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்துவார்? வெறும் இன்னைக்கு ஒரு ஒடுக்க கூட்டம் வந்தோம், நண்பர்களாக வந்தோம், ஜாலியாக இருந்தோம், சாப்பிட்டோம், வீட்டுக்கு போனாங்கல்ல. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர், உன்னை செலக்ட் பண்ண ஆண்டவர். அந்த செலக்ட் பண்ண ஆண்டவற்றை எப்போவுமே நீங்கள் என்னுடைய அழைப்பு என்னப்பா, என்னுடைய காலிங் என்ன, எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் என்ன படிக்கணும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஒருத்தர் எஸ்ஏ வேலைக்கு போனார். இந்த தம்பி மாதிரி தான் இருப்பார் ஒரு சர்ச்சில். எஸ்ஏ வேலையில் கடைசியாக மரம் ஏறணும். ஒரு எஸ்பி தான் மரம் ஏறதுக்கு மார்க் போடுவார். ஆமாம், அதுவரையும் மரமே ஏறினது இல்லையா அந்த பையன். இந்த வாரத்தில் சர்ச்சுக்கு திரும்ப போகிறேன். இப்போ எஸ்ஐ ஆகிட்டான், எஸ்ஐ ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான் அந்த பையன். போலீஸ் வேலைக்கு போனான். மரமே ஏற தெரியல, அது வேற வழுக்கிற மரம். அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு வந்துட்டானா. நம்ம செலக்ட் இல்லைன்ட்டார். அந்த எஸ்பி கூப்பிட்டு யூஆர் செலக்டட்னாரான். ஒன்றுமே புரியலையா? அது ஒன்றும் இல்லைப்பா, நீ மரம் ஏறுமுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டேன், அந்த கேமரா வேற வேலை செய்யலை, அதனால நீ மரம் ஏறினுடைய செலக்ட் பண்ணிட்டேன்னாரான். யுத்தம் யாருடையது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் யார்? இப்போ நீ ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லைன்னா ஒரு பெரிய தலைவர், சிஎம், ஒரு கவர்னர், ஜனாதிபதி, முடியாதா? வாஜ்பாய் காலையில் எங்கள் ஸ்கூலில் சொன்ன வாஜ்பாய் சாதாரணமாக செங்கோட்டையில் இப்படி உட்காந்து நம்மளை மாதிரி +2 படிக்கிற பிள்ளை இன்றைக்கி மீட்டிங்கில் அண்ணன் என்ன பேசுகிறாரு, அவர் ஒரு மணி நேரம் பிளேடு போட்டிருக்காரு, இப்போ அடுத்து வந்து ஒரு மணி நேரம் பிளேடு போட போகிறாரு. இப்படி தான் அவர் உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம ஏன் அந்த கொடியை ஏற்றக்கூடாது செங்கோட்டையில்? இங்கே இருக்க செங்கோட்டையில், குற்றாலம் செங்கோட்டையில், எங்கே இருக்க செங்கோட்டை? டெல்லி செங்கோட்டை. நினச்சாராம், வாஜ்பாய் செஞ்சாராம். அதுதான் சொல்கிறாரு, உன்னால் முடியும் தம்பி. நம்ம லெக்கு வச்சு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு கான்செப்டோடு அவர் அழகாக தானியலை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தானியல் ஒரு சுத்தமாக இருந்தார். ஹோலினஸ் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது. அதனால் உயர்த்தப்பட்டார். 120 பிரதானிகள், 3 பிரதானிகள், 120 கவர்னர்ஸ். இவங்களுக்கு யார் அவர்? லீடரு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஏன் நீங்கள் ராஜாவாக முடியாது? நீங்கள் இந்தியாவில் இதில் இருக்க ஒருத்தர் ஏன் ஒரு கவர்னர் ஆக முடியாது? ஒரு கட்சியோடு இறந்து வேலை செய்யுங்க, தப்பான வேலைக்கு போகாதீங்க. அந்த கட்சியில் உண்மையாகவே இருங்க, ஆண்டோடு கீழ்ப்படிந்துருங்க, ஒரு ஜெபத்தோடு போங்க. கருணாநிதி எங்கே இருந்தார்? ஒரு டீக்கு வழி இல்லாமல் தான் இருந்தார். யாராவது ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்களான்னு. அண்ணாதுரை எங்கே இருந்தார்? அண்ணாதுரையை பற்றி காலைல கேள்விப்படுறப்போ, காலைல பேசுகிறப்போ சொன்னேன், இந்திய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். சென்னையில் கவர்னர் மாளிகையில் தங்கினாராம். ராத்திரி தங்குறப்போ ஒரு புக்கு வேணும்னாராம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு புக்கு வந்திருக்கு, கொடுங்கன்னாராம். பிரதம மந்திரி கேட்டோன்னா புக்கு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இங்கே கன்னிமாரா லைப்ரரி தான் பெருசு, அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த புக்கு வந்துட்டு, வந்த புக்கு இல்லை, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க படிக்க. யார் எடுத்துகிட்டு போங்கன்னு பார்த்தா சிஎன் அண்ணாதுரை எடுத்துகிட்டு போயிருக்கார். அன்னைக்கு சாதாரண மனிதர் சிஎன் அண்ணாதுரை. ஒன்றுமே இல்லாமல் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்து அந்த புத்தகத்தை படித்ததால் அவர் தமிழகத்தின் வேறு எந்த முதலீடும் அவருக்கு இல்லை. அவர் கேன்சர் அடையார் இன்ஸ்டியூட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஆப்ரேஷன் இன்னைக்கு காலையில்.
டாக்டர் நேற்று ராத்திரி வந்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஆப்ரேஷன் சொன்னாராம். அவர் சொன்னாராம் நாளைக்கு பண்ணுங்களேன்னாராம். டாக்டர் கேட்டாராம் பயமாக இருக்கா இல்லை யாராவது வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு புத்தகத்தை எடுத்துட்டேன், இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா திருப்தியாக நான் செத்து போனாலும் பரவாயில்லன்னாராம். இதுதான் அவர் முதல்வரானுக்கு ஒரு தகுதின்னு அந்த வாட்ஸ்அப்பில் தெற்கத்தி சுவாமிநாதன் சொல்கிறார். எனக்கு உங்களுக்கு அதை சொல்கிறார். ஒன்றுமே முதலீடே இல்லைங்க அண்ணாதுரை. இன்றைக்கி அவர் ஒய்ஃபு அவர் பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த முதலீடு ஒரு தூர பார்வை. எங்கே இருந்தார்? பெரியார் கூட வேலை செஞ்சார். பெரியாரு தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இவர் கட்சி ஆரம்பித்தார், தலைவரானார், சிஎம் ஆனார். அப்போ நான் இவருக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் கிடைக்கிறப்போ நமக்கு ஏன் கிடைக்காது? கிடைச்சா இப்போ இதில் ஒருத்தர் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 25-30 வருஷத்தில். ஐயர் அப்போ நான் 25-30 வருஷம் இருக்கேனா இல்லையா, அவர் இருப்பார். இந்த யூத் ரிட்ரீட்டில் பார்த்தேயா நீ கொண்டு வந்தீங்க, அன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் வச்சேன், ஆண்டவரை நீ உயர்த்தினாருன்னு அந்த ஐயரை பார்த்து எழுந்து நின்று தோத்திரையா உட்காருங்கன்னு வைங்க. எங்களுக்கு எவ்வளோ பவர், கிறிஸ்தவத்துக்கு எவ்வளோ பவர். ஏன் அப்படி ஒரு தூர பார்வை நமக்கு இருக்கக்கூடாது? சாதாரணமாக வாழ்க்கையை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொண்ணு கிடச்சா நல்லா இருக்குங்க, இந்த மாப்பிள்ளை கிடச்சா நல்லா இருக்குங்க, வாழ்க்கை இவ்வளோ இருந்தால் இப்படி நல்லா இருக்கும், இது இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இந்த மாப்பிள்ளை பையன் இப்படிலாம் இருக்கான், இதை விட்டுறியா? இது நீ கவலைப்படாத, அவர் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதுதான் ஏசாயா 40:30-31 சொல்வார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகையை போல் செட்டைகளை அடைந்து பறப்பார்கள். அதுதான் பிரசங்கி. வாலிபனே நீ சந்தோஷப்படு. பிரசங்கி 11:9 வாலிபனே நீ சந்தோஷப்படு. ஆனா உன் நினைவு நாட்களின் நினைன, பின்வரும் நாட்களின் என்னங்கிறாரு, பின்னால உன் நாட்கள் என்ன சொல்றாரு. அதுதான் 1 தீமோத்தேயு 4:12 சொல்றார். உன் இளமை குறித்து ஒருவரும் அசைட்ட பண்ணாபடி விசுவாசத்திலும், சொல்லுங்க லைனா சொல்லுவார் 6 காரியம். ஃபெய்த், லவ், தீர்க்க தரிசனம் வாழுங்க. 1 தீமோத்தேயு 4:12 எனக்கு மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் இப்போ சொல்ல முடியல. உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணவே கூடாது. ஆமா, அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? உன் நடக்கை என்ன சொல்லுது? அன்பு, லவ், ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாடல் 6 காரியத்தை சொல்றார். இதுதான் 6 மனம் சொல்றார். கண்ணதாசன் எழுதுறப்போ 6 மனமே யாரு, இந்த ஆண்டவன் கட்டளை யாருங்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 25:31 சொல்றப்போ பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அநேனாயிருந்தேன், இந்த 6 சொல்றார். இதுதான் மாடல் லைஃப். உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசைட்டை பண்ணாதபடிக்கு நீ வாழ்க்கையில எப்படி இருக்கிற, அதுதான் உன்னத பாட்டு 6:7 சொல்றாரு. என் பிரியமே, என் ரூபவதி, மை டார்லிங் சொல்ற. என்னைய பார்த்து உங்களை மை டார்லிங், என் பிரியமே, என் ரூபவதியே, இவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. அது உன்னத பாட்டு. மை டார்லிங்னு அர்த்தம். அது எவ்வளோ லவ்வரை பார்த்து சொல்ற வார்த்தையை ஆண்டவர் என்னைய பார்த்து உங்களை பார்த்து சொல்றார், மை டார்லிங், என் மகனே, என் மகளேங்கிறதோட மை டார்லிங்கிற இவ்வளோ செல்லமா பேசுறார் பாருங்க. ஆனா உனக்கு ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமா சுங்கார் சத்திரத்தில் இவர் வேலை செஞ்சார். யார்? ஹென்றி ஜபார் ரிச்சர்டு. அவருக்கு சேர்மனு ஃப்ரீடி. எனக்கு பைபிளில் குரு ஃப்ரீடி பாஸ்கரன் தான். அப்போவே இவங்க 2 பேரும் எனக்கு தெரியும். ஒரு நல்ல பாஸ்டேட். நேற்று உங்கள் பாஸ்டேட்டை பார்த்துக்கிட்டே வேலூருக்கு போனேன். வேலூரில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரியங்கிறார், ரூபவதிங்கிறார். ஒருவேளை நீங்கள் அர்ப்பணிப்போடு கடந்து போனால் VS வேதநாயகம் மசிரியா சாமுவேல் அவர் வாழ்க்கை. மெஞ்ஞானபுரம் எத்தனை பேருக்கு தெரியும்?
ரெவரண்ட் அங்கே ஒரு ஜான் இருந்தார். இன்றைக்கி அவங்க ரொம்ப அந்த மனிதனை ரொம்ப கொண்டாடுறாங்க. அவர் பேர் தான் கரெக்டாக சொல்கிறதுக்கு தேடுறீங்க. இன்னும் அந்த ஊரை சுற்றி அந்த சர்ச்சை சுற்றி இது எப்படி பாரம்பரியத்தில் இருக்கோ, இது பின்னால் பாரம்பரியம் கூட மாற்றி சுற்றி இப்போ சர்ச்சை சுற்றி மண்ணு தான் இருக்கும். இருக்கா? சிமெண்ட் போட்டிருக்காது. ஏன்னா அந்த லெவரண்டு கால் வச்ச பூமியா, அதை மாற்றக்கூடாதான். சர்ச்சை சுற்றி மண்ணு தான், 4 பக்கம் ரோடு, 4 பக்கம் ரோடும் மண்ணு தான். இன்னும் காலையில் நிறைய பேர் தான் சர்ச்சை சுற்றி சுற்றி வருவாங்க. இன்னும் நிறைய பேர் சர்ச்சை கழுவி தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. வருகிற வாரத்தில் அங்கே அசனம் நம்ம சென்னை பேராயர் போகிறாங்க. நான் போன வருஷம் நான் பேசினேன். எல்லாரும் ராத்திரி விடிய விடிய அந்த ஊரவே வந்து காய்கறி வெட்டுவாங்க அசனத்துக்கு. ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு தான் பட்டாசு போடுறாங்க. எவ்வளவு? 12 லட்சம் தான் பட்டாசு. வான வேடிக்கைன்னு பேர் அதுக்கு. ஜான் அவர் தான் அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வெள்ளான்விளை அங்கே போய் காஸ்பல் சொல்கிறார். குதிரையில் போவாரா. அங்கே சுப்பிரமணியன்னு ஒருத்தர் கோமணம் கட்டியிருப்பார். இந்த ஆளை அடிப்பார். இந்த ஒரு சூட்டு கோட்டு குதிரையில் போவார். அவருக்கு நடந்து வர செருப்பு கூட இல்லை. அந்த ஆள் இவர் அசிங்கமாக திட்டுவாராம். தூத்துக்குடி பாஷையில், சென்னை பாஷையில் திட்டுற மாதிரி அவர் தூத்துக்குடிக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, திருநெல்வேலிக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, சென்னைக்குன்னு ஒரு பாஷை இருக்குது. திட்டுறதில்ல, எடுத்தோடனே ஒரு வேர்டு வரும். ஆனால் வாரம் வாரம் அடி வாங்குவாராம். இதை இவரை மாதிரி ஒரு பிள்ளை பார்க்குறான். ஒரு மனுஷன் இவ்வளோ அழகாக வரான், குதிரையில் வரான். எங்கள் அப்பா அவனை திட்டுறான். எங்கள் அப்பா கோமணம் தான் கட்டியிருக்கான், படிக்கலை, கை நாட்டு, அதெல்லாம் தெரியாது. கோமணம் இல்லாதவனும் இருக்கான், அதை விட வறுமைக்கீழனும் இருக்கான். இவர் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு மனம் மாறுது. அப்புறம் அவர் கிறிஸ்டினாக மாறுறார். அப்புறம் அந்த பிள்ளையும் கிறிஸ்டினாக மாறுது. வெள்ளான்விளை பீட்டியனா 100% கிறிஸ்டின். வெள்ளான்விளைக்கு முந்தின ஊர் தினத்தந்தி ஆதித்தனார் ஊர், சரவணா ஸ்டோர் ஊர் 100% ஹிந்துஸ். அதுக்கு முந்தின ஊர் 4 மாவடி. 50-50, ஹிந்துஸ் 50, கிறிஸ்டின் 50. தீவிரமாக இருப்பாங்க. வெள்ளான்விளை பீடி, சிகரெட்டு, பான்பராக்கு அதெல்லாம் ஒன்றுமே விற்காது வெள்ளான்விளை. அப்புறம் அந்த ஜான் பாஸ்கர் என்ன பண்ணுறாரு, இந்த பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறார். 6வது கொண்டு திருநெல்வேலியில் ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறாரு. திருநெல்வேலியில் ஹாஸ்டலில் சேர்க்குறப்ப அங்கே அந்த உகண்டாலேருந்து ஒரு கூட்டம் வருது. உகண்டாலேருந்து ஒரு கூட்டம் வந்து சோறு இல்லை, அன்றைக்கி இடியம்மை ஆட்சி செஞ்சு பசி பட்னி வறுமை, அப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வந்தோடனே இந்த பையன் கையில் காப்பு போட்டு அனுப்புகிறாங்க. அந்த காப்பை ஊற்று அவங்கள்ட்ட கொடுத்துட்றான். ஒரு காப்பை குவார்ட்டர்லி லீவில் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிறப்போ அம்மாவை பார்க்குறப்போ கையை இப்படி வச்சுக்கிறான், இப்படியே வச்சுட்டு அலையிறான். அம்மாவை பார்த்தோன்னா, அம்மா எதுக்கு நம்ம பிள்ளை இப்படியே கையை வச்சுருக்குதுன்னா, இவன் காப்பை கொடுத்தா அம்மா அடிச்சிருவாங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு காப்பை காட்டவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து, ஏன்டா கையை பின்னாலே வச்சுருக்கேன், என்னடா ஆச்சோம், கையை அடிபட்டுருக்கா, என்னடா செல்லமே ஆச்சுன்னு இழுத்து பார்த்தா கையில் காப்பில் என்னடா ஆச்சுன்னு பயந்து சொல்லுது. உடனே ஒரு அடி பட்டுன்னு அடித்து, ஒரு காப்பை கொடுத்தா எப்படா 2 காப்பையும் கொண்டு கொடுத்துருவான்னு அவனை விரட்டி விட்டு 2வது காப்பையும் கொடுக்க சொல்லித்தான். அவர் தான் முதல் YMCA ஜென்ரல் செக்ரட்டரி, யூத் யங்மேன் கிறிஸ்டின் அசோசியேஷன். இந்தியாவில் வெள்ளைக்காரன் மட்டும் இருக்கிற இடத்துல நம்மளை மாதிரி ஒரு கருப்பு இனம் பின்தங்கின ஃபேமிலி YMCA ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரி, சர்ச்சில் ஃபஸ்ட்டு கேட்டகிஸ்ட். 2வது அவர் இந்த YMCA வேலையை அப்பப்போ கப்பலில் உலகம் முழுதும் போவாராம். உலகத்தில் கால் படாத இடமே இல்லை. ஸ்ரீலங்காவில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வாலிப பையன் இந்தியாவுடைய மேப் மறைஞ்சி பீச்சில் முழங்காலில் நிற்கிறான். தூரமாக இருந்து பார்க்குறாரு. தூரமாக இருந்து பார்க்குறப்போ ஒரு பையன் முழங்காலில் நிற்கான், மண்ணில், பீச் மண்ணில். ஒருத்தர் நிற்கிறான். யான் நிற்கிறான், பைத்தியக்காரன் முட்டாள், பீச் மண்ணில் நிற்கிறான்னு பக்கத்தில் போய் பார்த்தா இந்தியா மேப்பு கையில் வரைஞ்சிருக்கான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது. இந்தியாவிற்காக ஜெபிக்கிறான். இவருக்கு தோணுது, இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும். என்னடா நீங்கள் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறது? அவருக்கு சுதந்திர தாகம் எப்படி வருது பாருங்கள், இண்டிபெண்ட் எப்படி வருது பாருங்கள். எப்படி என் மக்களுக்கு விடுதலை கொடுப்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாயா, இன்னும் நான் வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாதுப்பா, அவன் எனக்கு வரணும்னு சொல்லி அவர் ஒரு ஜெபத்தை பண்ணுறார். அந்த இடத்துல கேட்டகிஸ்ட் தான் சர்ச்சில் பெரிய ஆள். நான் ஐயர் வந்து 3 மாதம் 6 மாதம் ஒருக்கா தான் வருவார். கேட்டகிஸ்ட் தான் பெரிய ஆள்.
கட்சியில் சொல்கிறார், வாங்க நம்மெல்லாம் காஸ்பல் சொல்ல போவோம். ஒருத்தர் கூட அது நம்ம வேலையில் மேல்நாட்டுக்காரன் வேலைங்கிறாங்க. இவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவரும் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து தான் தோர்னக்கல் போகிறாங்க. ஹைதராபாத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம், இல்லைன்னா விஜயவாடாலேருந்து ஒரு 2 மணி நேரம் உள்ள ஒரு இடத்துல போய் காஸ்பல் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் 20 பேர் கொண்ட ஒரு கும்பலை வைத்து 5 ஆயர்கள் 15 லே பீப்புளை வச்சு இந்திய மிஷனரி சங்கத்தை ஆரம்பிக்கிறார் 1903. அதை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு 1905 சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் டிசம்பர் 21 17 பேராயர்கள் சாது சுந்தர் சிங்கோடை கொண்டு NMSஐ ஆரம்பிக்கிறார். நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம். எல்லாரும் சேர்ந்து இந்திய மக்கள் தான் சொல்லணும். அவர் தான் விளக்கண்ணை வெளியே போடாங்க. அவர் தான் முதல் பிஷப்புங்கிறாரு. அவர் தான் அம்பேத்கர்கிட்ட போய் பேசுகிறார். அம்பேத்கர் சொல்கிறாரு, என் தாய் மதமாகிய இந்து மதத்தை விட்டு நான் புத்த மதத்துக்கு போகிறேங்கிறார். இவர் போய் கேட்குறாரு, புத்த மதத்தில் ஒன்றும் சமாதானம் இல்லை, வேஸ்ட். கிறிஸ்தவன் தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும், ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரலங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது? ஆங்கிலிக்கன் மிஷன், மெத்தடிஸ்ட் மிஷன், இங்கிலாந்து மிஷன், பல மிஷன். எந்த மிஷனுக்கு வர்றது? எல்லாம் உங்களுக்குள்ளே ஜாதி பிரிவினை விட்டுவிட்டு கிடைக்கலடா. ஒரு ஊரில் ஒரு ஜாதி, ஒரு ஊரில் ஒரு ஜாதி. இப்போ 25 பேராயம், 25 பேராயத்தில் திருச்சிக்கு போனால் ஒரு ஜாதி, கோயம்புத்தூருக்கு போனால் ஒரு ஜாதி, சென்னைக்கு வந்தால் ஒரு ஜாதி, திருநெல்வேலிக்கு போனால் ஒரு ஜாதி, தூத்துக்குடிக்கு போனால் ஒரு ஜாதி. இப்படி ஜாதியை பேசிக்கிங்க, யாருக்கு வர்றதுன்னு கேட்குறார். அப்போ தான் ஒரு ஹோல் எல்லா சர்ச்சை உருவச்ச ஒன்றா சேர்த்து தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா உருவாக்குறார். அவர் தான் NCC, நேஷ்னல் சர்ச் கவுன்சிலுடைய ஃபவுண்டர், NCCயுடைய ஃபவுண்டர், ஃபஸ்ட்டு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா NCCயில். ஒரு சாதாரண மனிதர் காந்தியை பார்த்து பேசுகிறார். காந்தி சொல்கிறாரு, எப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஏழைக்கு உணவு கொடுக்குறீங்க, ஸ்கூல் கொடுக்குறீங்க, ஹாஸ்பிட்டல் கொடுக்குறீங்க, துணி கொடுக்குறீங்க, எஜுகேஷன் கொடுக்குறீங்க. ஆனால் ஏசுன்னு ஒருத்தரை நீங்கள் சொல்கிறீங்களா, அதான் எனக்கு ஆகலைப்பான்னாராம். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போகுது. காந்தியடிகள் பேசி முடிக்காமல் இந்த கூட்ஸ் ட்ரெயினை பார்த்தீங்களா ஐயான்னாராம். பார்த்தேன். ஒரு பெட்டியில் கோதுமை, ஒரு பெட்டியில் சர்க்கரை, ஒரு பெட்டியில் ரவா, ஒரு பெட்டியில் ஸ்டீல் கம்பி, ஒரு பெட்டியில் நிலக்கரி, இப்படி 5 போகுது. இந்த 5 போகிறதுக்கு முன்னால் என்ன போகுது? முந்தா நாள் மோடி பேசினா 2 இன்ஜின்னு. அந்த இன்ஜின் தாங்க ஜீசஸு. இச்சிறியவளுக்கு எதை செய்தாய எனக்கே செய்தாய். அங்கே ஜீசஸ் இல்லைன்னா நான் இல்லை, இந்த காஸ்பல் இல்லை. யாருக்கு காஸ்பல் சொல்கிறாரு? காந்தியடிகளுக்கு. யாருக்கு காஸ்பல் சொல்கிறார்? அம்பேத்கருக்கு. நம்மளை மாதிரி ஒரு கிராமத்தில் கோமணம் கட்டியிருந்தவருடைய பையன் அந்த வெள்ளான் விலைக்கு போனீங்கன்னா அப்போ உங்களால் ஏன் முடியாது? இனி உங்களில் யாரோ ஒருத்தர் ஒரு தலைவர் ஆகணும், இதில் யாரோ ஒருத்தர் IPS ஆகணும், யாரோ ஒருத்தர் IAS ஆகணும், மாறணும். யாரோ ஒருத்தர் இந்திய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நல்ல மிஷனரியாக மாறணும். மிஷன் என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை, மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது. ஒரு கனவு திட்டத்தோடு நீங்கள் கடந்து போகிறப்போ உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு சின்ன வயசில் எங்கள் மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னார் வேண்டாண்டான்னார். ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ இருக்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதால் என் வாழ்க்கை 100 மடங்கு பிரைட்டாக இருக்குது. எத்தனை மடங்கு? இது என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப். வாழ்க்கை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது, அது கடவுள் அமைக்க வேண்டிய மேடை. அந்த அவற்றை ஒப்பு கொடுத்துட்டு அடுத்து என்னுடைய தூர பயணம் என்ன, என் தூர பயணத்துடைய நோக்கம் என்ன, அப்படி ஒரு நோக்கத்தோடு அழகாக தானியேலை பற்றி பேசினார். ராஜாவாக மாறிட்டார். நீங்கள் ஏன் மாறக்கூடாது? மாறணும், முடியும். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அதற்கேற்ற தூர பார்வையோடு நீங்கள் கடந்து போகிறப்போ அது எதின் சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். ஜெபம் நிறுவமா? எங்களுடைய அன்பு பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறப்பா.
எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில், தேவைகள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் தகப்பனுக்கு பலவீனம், அப்பாவுக்கு பலவீனம், அப்பா இல்லை, அம்மா இல்லை, வாடகை கொடுக்க முடியாத நிலைமை, நல்ல வேலை இல்லை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கேன். நான் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? நான் எப்படி ஐபிஎஸ் ஆக முடியும்? நான் எப்படி ஒரு முதலமைச்சராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பிரதம மந்திரியாக மாற முடியும்? இல்லை இஸ்ரோவுக்கு நான் எப்படி தலைவராக முடியும்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில், என்னை கைவிடுவதில்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் வரட்டும்பா. இந்த ஒரு நாள் ஒடுக்க கூட்டத்தில் 2026 ஜனவரி 26 இந்திய குடியுரிமை பெற்று யாருனாலும் இந்திய தேசத்தில் எந்த மதத்தினரும், எந்த ஜாதியினரும், எந்த வயதினரும் அந்த தலைவர் ஆகலாம். ஓட்டுரிமை உண்டு. யார் ஓட்டு போட முடியுதோ அவங்க ஆட்சியுரிமை பெற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு சட்டம் வந்த நாளில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள். இந்த பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய கிருபை இறங்கட்டும். என்ன நோக்கத்தோடு அன்பு பாஸ்டர் சுங்கா சத்திரத்து இங்கே அழைத்தார்களோ, அழைத்த அந்த திருச்சபையின் போதகர், ஏற்றுக்கொண்ட இந்த திருச்சபையின் போதகர், அழைத்து வந்த மிஷனரிகள் குடும்பங்களப்பா, வந்த செயலர் பொருளர் குடும்பங்கள் தகப்பனே, வந்த மூத்த இளைஞர் மத்தியில் உம்முடைய கிருபை, உம்முடைய இறக்க இறங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒருவேளை அவர்களை ஆசீர்வதிங்க.